தமிழ்நாட்டில் கூட்டணி தொடர்பான ஊகங்களை தவிர்ப்பதோடு பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என்றும் தங்கள் கட்சியினருக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் காங்கிரசின் நிலைப்பாடு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட 41க்கும் மேற்பட்டோரிடம் கூட்டாகவும் தனித்தனியாகவும் கார்கேவும் ராகுலும் ஆலோசனை நடத்தினர். அப்போது கூட்டணி, தொகுதி பங்கீடு, உட்கட்சி மோதல்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தேர்தல் உத்தி தொடர்பாக கட்சியின் கொள்கை மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் தலைமை உரிய நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் என தெரிவித்தார். The discussion were constructive and focused on strengthening the party and its future strategy in Tamil Nadu. The meeting has unanimously entrusted Honorable Congress President and Leader of Opposition on taking decisions. With regard to the election strategy related matters, the party high command will take an appropriate decision on due course, keeping in mind the large interest of the party ideology and the people of Tamil Nadu. கூட்டணி விவகாரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும் முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் பின்பற்றும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். கார்கே மற்றும் ராகுல் காந்தி உடனான ஆலோசனையில் 99% தமிழ்நாடு காங்கிரசார் திமுக உடனான கூட்டணி தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுலும் அதில் உறுதியாக உள்ளதாகவும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி நிர்வாகிகள் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என அவர் கண்டிப்புடன் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே மூத்த நிர்வாகிகள் அனைவரும் டெல்லி சென்றதால் நாளை நடைபெறவிருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.